ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மள பல பேர் நினச்சிட்ருக்கோம் பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது ஏதோ ஒரு சிலருக்கு மட்டும்தான் சாத்தியம், அதுக்கு அதிர்ஷ்டம் வேணும். ஆனால் அது அப்படி இல்லைங்க. பணம் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி தான். அதை எப்படி கையாளணும், எப்படி நம்மளை நோக்கி ஈர்க்கணும்னு ஒரு கலை இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் மனநிலையை மாற்றி பணத்தை காந்தம் போல் இருக்கக்கூடிய சில ரகசியங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். இந்த 8 நிமிஷம் உங்கள் வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்பு முனையாக அமையலாம். அதனால் எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் முழு மனசோட இதை கேளுங்க. முதல்ல பணம்னு சொன்னதும் உங்கள் ஆள் மனசில் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். சின்ன வயசுலேருந்தே நம்மள பல பேருக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க. பணம் எல்லாம் தீமைக்கு காரணம், பணக்காரங்க எல்லாம் பேராசை பிடிச்சவங்க, இல்லை பணம் மரத்துலையா காய்க்குது, இந்த மாதிரி எல்லாம் நம்மள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கே தெரியாமல் பணத்தை பற்றி இப்படி ஒரு எதிர்மறையான நெகட்டிவான எண்ணம் உங்கள் மனசில் இருந்தால் பணம் உங்களை தேடி எப்படிங்க வரும்? நீங்கள் எதை வெறுக்கிறீங்களோ அது உங்களை விட்டு விலகித்தானே போகும். அதனால் இன்னையிலேருந்து உங்கள் மைண்ட் செட்டை மாற்றுங்க. பணம் கெட்டது கிடையாது. பணங்கிறது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நல்ல வாழ்க்கையை தர்றதுக்கான ஒரு கருவி. இனிமேல் இந்த மாதிரி சொல்லுங்கள், நான் பணத்தை நேசிக்கிறேன், பணம் என் வாழ்க்கையை இன்னும் அழகாக்குது அப்படிங்கிற பாசிட்டிவான எண்ணத்தை உங்கள் மனசில் விதைங்க. உங்கள் எண்ணம் மாறும்போது உங்கள் சூழ்நிலையும் மாறத் தொடங்கும். பணத்தை ஈர்க்கிறதுல 2வது முக்கியமான விஷயம் நன்றியுணர்வு, கிராட்டிடியூட். பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய விதி என்ன தெரியுமா? உங்ககிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டுட்டே இருந்தால் உங்ககிட்ட இருக்கிறதும் உங்களை விட்டு போயிடும். ஆனால் உங்ககிட்ட இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நீங்கள் நன்றி சொல்லும்போது பிரபஞ்சம் உங்களுக்கு இன்னும் அதிகமாக அள்ளி கொடுக்கும். இப்போ உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, உங்கள் கையில் இருக்கிற அந்த பணத்துக்கு மனசார நன்றி சொல்லுங்கள். இன்றைக்கி நீங்கள் விரும்பி சாப்பிட்ற சாப்பாடு, தங்கி இருக்கிற வீடு, போட்டிருக்கிற ட்ரெஸ், இது எல்லாமே ஏதோ ஒரு வகையில் பணத்தால் வந்தது தான் இல்லையா? அதனால் தினமும் காலையில் எழுந்ததும் என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா செல்வத்துக்கும் பிரபஞ்சமே உனக்கு நன்றி அப்படின்னு சொல்ல பழகிக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நன்றியுணர்வோடு இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் வைப்ரேஷன் அதிகமாகும். ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனில் இருக்கிற மனிதரை நோக்கி தான் பணமும் நல்ல வாய்ப்புகளும் தானாகவே ஈர்க்கப்படும். 3வது விஷயம் ரொம்பவுமே ஆழமானது. உங்களை நீங்களே தகுதியானவராக நினைக்கணும். பல நேரங்களில் நமக்கே ஒரு சந்தேகம் இருக்கும், நானெல்லாம் இவ்வளோ பெரிய ஆளாக முடியுமா, நம்மளால் கோடிகளை சம்பாதிக்க முடியுமா, கோடீஸ்வரன் ஆக முடியுமா அப்படின்னு. முதல்ல உங்களை நீங்களே குறைச்சி மதிப்பிடாதீங்க. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதருக்கும் அசாத்தியமான திறமை இருக்குது. நீங்களும் பணக்காரராக தகுதியானவர் தான். அதை முதல்ல நீங்கள் முழுசாக நம்பணும். ஆனால் வெறும் நம்பிக்கையும் ஈர்ப்பு விதியும் மட்டுமே உங்களை பணக்காரராக்கிடாது. அதோடு சேர்த்து உழைப்பு ரொம்பவே முக்கியம். அதுவும் சும்மா கடின உழைப்பு மட்டும் போதாது, இந்த காலத்துக்கு ஏற்ற புத்திசாலித்தனமான உழைப்பும் வேணும். அதாவது ஸ்மார்ட் ஒர்க். உங்ககிட்ட இருக்கிற திறமையை எப்படி பணமாக மாற்றுறதுன்னு யோசிங்க. புது புது திறமைகளை கற்றுக்கோங்க, முதலீடு செய்ய பழகுங்க. நீங்கள் தூங்கும்போது கூட உங்களுக்கு வருமானம் வர்றதுக்கான வழிகள், அதாவது பேசிவ் இன்கம் உருவாக்க முயற்சி செய்யுங்க. உங்கள் உழைப்பில் நேர்மையும் தெளிவும் இருந்தால் பிரபஞ்சம் உங்களுக்கான வழியை கண்டிப்பாக காட்டும். பணக்காரர் ஆகிறதுல இருக்கிற கடைசி மற்றும் மிக உன்னதமான ரகசியம் கொடுப்பது, அதாவது கிவிங். பிரபஞ்சத்தோட விதி என்னன்னா, நீங்கள் எதை வெளிப்படுத்துகிறீங்களோ அதுதான் உங்களுக்கு பல மடங்காக திரும்பி வரும். உங்ககிட்ட இருக்கிற செல்வத்தில் ஒரு பகுதியை உங்களை விட வசதி குறைந்தவர்களுக்கு, தேவையுள்ளவர்களுக்கு அன்போடு கொடுங்க. நம்மக்கிட்டே கம்மியாக தான் இருக்குது, இதில் எப்படி மற்றவங்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு நினைக்காதீங்க. கொடுப்பது அப்படிங்கிறது தொகையில் இல்லை, உங்கள் மனசில் தான் இருக்குது. நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது உங்கள் ஆள் மனசுக்கு ஒரு விஷயம் புரியும், நாம் மற்றவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு பெரிய இடத்துல இருக்கும், நம்மக்கிட்ட நிறைய இருக்குது அப்படின்னு. இந்த எண்ணம் உங்கள் செல்வத்தை இன்னும் பல மடங்கு ஆக்கும். அடுத்ததாக, மற்றவங்க வெற்றியை பார்த்து பொறாமப்படாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை சோஷியல் மீடியாலேயோ யாராவது ஜெயிச்சா அவனுக்கு மட்டும் எப்படி நடக்குது அப்படின்னு நினைக்காம மனசார பாராட்டுங்க. ஏன்னா அவங்களால ஜெயிக்க முடியுதுன்னா இந்த உலகத்தில் உங்களுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். மற்றவங்க வெற்றியை நீங்கள் கொண்டாடும் போது அந்த வெற்றியோட பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கும் கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்க்குற ஒரு ஆளாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஹோப்பனோபோனோங்கிற ஒரு மெத்தடை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இது ஹவாயன் வழிபாடு. இது மன்னிப்பு மற்றும் நன்றியுணர்வு மூலம் நம் மனதை சுத்தப்படுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கலை அப்படிங்கிறாங்க.
இந்த ஹோப்பனோபோனோ மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி மணியை ஈர்க்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா? இதில் மேஜிக் வேர்ட்ஸ் 4 இருக்குது. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இதை எப்படி பணத்துக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். இந்த மெத்தடை நீங்கள் காலையில் இல்லை ஈவினிங் என்ன டைம் வேணாட்டி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஐ எம் சாரி, என்னை மன்னித்து விடு பணமே, உன்னை பற்றி இவ்வளவு நாள் தவறாகவோ பயத்துடனோ அல்லது குறையாகவோ நினைத்ததற்கு என்னை மன்னித்து விடு. அடுத்ததா ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தயவு செய்து என்னை மன்னித்து விடு. என் ஆழ்மனதில் இருக்கும் பணப்பற்றாக்குறை எண்ணங்களுக்காகவும் பணத்தை மதிக்காமல் இருந்ததற்காகவும் தயவு செய்து என்னை மன்னித்து விடு. அடுத்ததா தேங்க்யூ, நன்றி, இதுவரை என் பசியை ஆற்றியதற்கும் என் தேவைகளை பூர்த்தி செய்ததற்கும் எனக்கு உதவியதற்கும் பணமே உனக்கு கோடான கோடி நன்றி. ஐ லவ் யூ, நான் உன்னை நேசிக்கிறேன் பணமே, நான் உன்னை மனதார நேசிக்கிறேன். நீ என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் வளர்ச்சியையும் கொண்டு வந்திருக்கிறாய். ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து உங்கள் தற்போதைய பணப்பிரச்சனை என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நினச்சி பார்த்துட்டு இப்போது உங்கள் மனசில் தோன்ற பயம் அல்லது கவலையோ அப்படியே அதை கவனிங்க. இப்போ என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த பண பிரச்சனைக்கும் என் ஆழ்மனதில் இருக்கிற பழைய எண்ணங்கள் தான் காரணம் அப்படின்ட்டு 100% நீங்கள் பொறுப்பேற்றுக்கோங்க. இது உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கோங்க. இப்போது என் பண பயத்தை நோக்கி அல்லது பணத்தை மனதில் நினைத்து இந்த 4 வரிகளும் ஒரு மந்திரம் போல் 5 முதல் 10 நிமிடம் தொடர்ந்து சொல்லுங்கள். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இதெல்லாமே நான் பணத்துக்கு உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி மனதார சொல்லுங்கள். நான் இதை சொல்லிட்டேன் உடனே எனக்கு காசு வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. உங்கள் மனசில் இருக்கிற பணக்கவலை எல்லாமே நீங்கி ஒரு அமைதியாக உங்கள் மனசு திரும்பி வர்ற வரைக்கும் நீங்கள் இதை செய்யணும். மனம் அமைதியாச்சு அப்படின்னா பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான புது வழிகள், உங்களுக்கு புது ஐடியாக்கள் எல்லாமே உங்களுக்கு தானாகவே வரும். அடுத்ததாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தையோ இல்லை பர்ஸில் இருக்கிற பணத்தையோ பார்க்கும்போது ஐயோ இவ்வளோதான் காசு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கவலை உங்களுக்கு வரவே கூடாது. அதை பார்த்ததும் இந்த 4 வரிகளை மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லுங்கள். இது அந்த பணத்துக்கு மீதான உள்ள எனர்ஜியை பாசிட்டிவாக உங்களுக்கு மாற்றி கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் வீட்டு வாடகையோ இல்லை கரண்ட் பில்லோ ஏதாவது கட்டும்போது ஐயோ இந்த பணம் என்னை விட்டு போகுதே அப்படிங்கிற மாதிரி சங்கடமாகவோ கஷ்டமாகவோ படக்கூடாது. இந்த வசதியை எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி, இந்த பில்லை கட்டுறதுக்கு என்னிடத்துல இவ்வளோ பணம் இருக்குது அதுக்காக நன்றி, ஐ லவ் யூ மணி அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக நீங்கள் சொல்லணும். உங்ககிட்ட இருந்து நீங்கள் கொடுக்குற பணத்தை பாசிட்டிவான ஒரு எனர்ஜியோட ஒரு ஹாப்பினஸோடு நீங்கள் அதை கொடுக்கும்போது அது உங்களுக்கு பல மடங்காக உங்களிடம் திரும்பி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது 100% உண்மை. நானே வந்துட்டு என்னோட ஒரு கண் கூட நான் இதை பார்த்துருக்கேன். இப்போ நான் ஃபீல் பண்ணிகிட்டும் இருக்கேன். அதை உங்களுக்காக சொல்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அபரிமிதமான வாழ்க்கை வெளியில் இல்லைங்க, அது உங்கள் மனசுக்குள்ளே தான் இருக்குது. இன்னையில இருந்தே இந்த எல்லா விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் நடக்கிற மேஜிக்கை நீங்களே பார்ப்பீங்க. அண்ட் கடைசியாக ஃப்ரெண்ட்ஸ், பணக்காரராகிறது அப்படிங்கிறது ஏதோ ஒரு மேஜிக் கிடையாது, அது ஒரு பயணம். உங்கள் எண்ணங்களை மாற்றுங்க, நன்றியுணர்வோடு இருங்க, உங்களை முழுசாக நம்பி புத்திசாலித்தனமாக உழைங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த மாற்றங்களை இன்னையிலிருந்தே உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் நினச்ச பொருளாதார சுதந்திரத்தையும் அடைவீங்க. எனக்கு உங்கள் மேலே முழு நம்பிக்கை இருக்குது. உங்கள் மேலே உங்களுக்கும் அந்த நம்பிக்கை வரணும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன பாசிட்டிவ் எனர்ஜியை தந்திருந்தால் கூட கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட பாசிட்டிவ் தாட்ஸ் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.